படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோயின் ஒரு பெரிய லாயர். அதாவது பல கோடீஸ்வரங்கள் கடன் வாங்கி கட்டாம இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து அந்த கடனை எப்படியாவது நாசுக்கா லீகலாவோ இல்லீகலாவோ வாங்குற ஒரு திறமசாலியான ஒரு லாயர். அவங்க கீழே ஒர்க் பண்றவங்க தான் ஹென்ரி கேவில் அண்ட் ஜேக். இவங்க ரெண்டு பேரும் இல்லீகலா வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா பேசிக்கலி அவங்க கொஞ்சம் அடிதடியான ஆளு. இப்போ ஒரு கோடீஸ்வரன் கடன் வாங்கிட்டு கட்டாம இருக்கான். அவங்க கிட்ட இருந்து கடன் வாங்குறதுக்காக இந்த ஹீரோயினோட பாஸ் போறாரு. அவரு அவனோட ஐலாண்ட்ல வச்சு கொலை பண்ணிடுறான். இப்போ இந்த ஹீரோயின் அந்த ரெண்டு ஹீரோஸை வச்சு அந்த கடனை எப்படியாவது திரும்ப வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த முயற்சியில அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா, அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கினாங்களா இல்லையா, இந்த கோடீஸ்வரன் அவன் தீவுல ஒரு சின்ன மிலிட்டரியே வச்சு நடத்திட்டு இருக்கான். அதனால இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா, இதெல்லாம் பாக்குறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் ஜான்ரா. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு பாசிட்டிவா தோன்றது, இந்த கடனை திரும்ப வாங்குறதுக்கு அவங்க ஒரு பெரிய பிளான் போடுவாங்க. அதுல முதல் ஸ்டெப்பா அவரோட லாயரை டீல் பண்ணுவாங்க. அது ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் பல விஷயங்கள் பண்ணி இந்த பில்லியனரோட பிசினஸ் லாக் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ரொம்ப கிளவரா ஒரு லாயரா யோசிச்சு அழகா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸே ரொம்ப சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. இந்த பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்க பெஸ்ட்டை கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க சூஸ் பண்ண லொகேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டெக்னிக்கலா சினிமாட்டோகிராஃபி, பிஜிஎம் ரெண்டுமே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல என்னதான் அந்த பிளானிங் விஷயங்கள்லாம் நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா போக ஆரம்பிச்சிருது படம். ஏன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிறைய டாக்கி போர்ஷனை வச்சு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிருப்பாங்க அந்த செகண்ட் ஹாஃப்ல. அதே மாதிரி லாஜிக் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க அதில் யோசிக்கவே முடியாது. ஏன்னா இவங்க நினைச்சது மட்டும்தான் அது நடக்கும். அவங்க இல்லை நினைச்சது எதுவுமே நடக்காது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நிறைய இங்கிலீஷ் படங்கள்ல பார்த்த அதே கதை தானே தவிர இந்த படத்துல எதுவுமே புதுசா இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆவரேஜான மூவி தான்.